நடிகர் முத்துக்காளையோடைய மனைவிக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருந்தது. மூளையில இரத்த கசிவு மற்றும் தொற்று பாதிப்பால 17 நாட்களாக சிகிச்சை பிரிவுல சுயநினைவின்றி அவங்களுடைய மனைவி இருந்தாங்க. ஸோ, அவங்களுடைய மருத்துவ செலவுக்காக மேல் சிகிச்சைக்கு உதவிடுமாறு நம்ப நகைச்சுவை நடிகர் முத்துக்காளை அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்தாங்க. அவர் கோரிக்கை விடுத்த அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள அ எல்லா ஆளுங்கள்கிட்டயும் சொல்லி ராஜ்மோகன் அவர்கள் நேரடியாகவே வந்து உயர்தர சிகிச்சை அளிக்குமாறும் அவங்க எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டு விட்டுட்டு தான் வந்து போனாங்க. பட் ஆனா துரதிர்ஷ்டவசமாக முத்துக்காளையுடைய மனைவி இப்போ காலமாயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே ரொம்பவே ஷாக் ஆக்கியிருக்கு. என்னதான் போராடி அவர் மனைவிய கொண்டு வரணும்னு நினைச்சாலும், மனைவி வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாரையுமே ரொம்பவே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. எல்லாருமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கலாம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.